வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் அப்புறம் சௌ சௌ கூட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஏன்னா தீபாவளி முடிஞ்சு லைட்டாக நம்ம ரசமாக தான் நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா வெறும் மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், வரமிளகாயம் வறுத்து பொடிச்சிட்டு நம்ம ரசம் பண்ண போறோம். ஸோ இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம். நல்லா வறுபட்டுருது, ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து சௌ சௌ கூட்டு தான் வந்து பாருங்க வெந்துடுது. எப்பயும் போல நல்லா ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயமும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா சௌ சௌவையும் கட் பண்ணி போட்டு பாருங்க நல்லா வெந்து ரெடியா இருக்கா. இதுக்கு வந்து எப்பயும் போல தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி ரெடியா வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் போட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த பக்கம் கூட்டு கொதிச்சுட்டு இருக்கு. ரசத்துக்கு நம்ம வறுத்தது நல்லா ஆற எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து தேங்காய் 1 டீஸ்பூன் விடுறேன். நம்ம வந்து கூட்டுக்கு தாளிக்க போகிறோம். கூட்டு நல்லா கொதிச்செடுத்து. ஸோ இதுக்கு மேலாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உளுத்தம் பருப்பு, சீரகம், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். நம்மளுடைய சௌ சௌ கூட்டு வந்து ரெடி. இப்போ ரசத்துக்கு கடாயில் நெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, சீரகம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணுவோம்ல, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புளி தண்ணியும் சேர்த்துருவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி. ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். நல்ல ரசம் நுரைச்சி வரட்டும். ரசம் ரெடி ஆகிடுத்து. மேலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டக்குன்னு நீங்கள் ரசம் பண்ணலாம். இது வந்து சூப் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு ரசத்தை ஓட பிசைஞ்சு சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கூட்டு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த ரசம் சாதத்தை தொட்டுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.